கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம், புக் ஆஃப் ஜெனிசிஸ், சாப்டர் 3, 3ஆம் அதிகாரத்திலே த கிரேட் ஃபால் ஆஃப் மேன், மனிதனுடைய வீழ்ச்சியை நம்ம பார்த்துருக்கிறோம். மனிதனுடைய வீழ்ச்சி எப்படி நடந்தது என்று அநேக முறை நம்ம பார்த்துருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அன்னைக்கு எப்படி வீழ்ச்சியை கொடுத்த சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் விளை வச்சுட்டே இருக்கிறான். வீழ்ச்சி என்பது ஒரு முறை நடக்கல, மனுஷங்களுக்கு பல முறை நடந்திருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எப்படி விலகி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த வீழ்ச்சியிலிருந்து நம்மை மறுபடியும் திருப்புவதற்காக தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே நமக்காக என்ன பண்ணார், சிலுவையில் கொடுத்தார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க தான், நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றதான் என்ன பண்ணார், தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, மீட்டி எடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த சாத்தான் அன்றைக்கு விலை செய்தவன் இன்றைக்கு வரைக்கும் அநேகர் என்ன பண்ணிக்கிறான், விலை செய்து கொண்டே இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 3 from verse 1 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. முதலாவதாக சாத்தான் ஏன் இந்த சர்ப்பத்தை தெரிந்தெடுத்தான் என்று சொன்னால், எத்தனையோ விலங்குகள் இருக்கிறது, ஏன் சர்ப்பத்தை சாத்தான் தெரிந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒய் சேட்டன் சூஸ் ஸ்னேக் அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுலே ரொம்ப தந்திரமானது யாருன்னு சொன்னால் இந்த பாம்பு தான், சர்ப்பம் தான் இருக்கிறதுலே ரொம்ப தந்திரமானது. அதனால தான் நமக்கு பிடிக்காத ஒரு விலங்காக போயிடுச்சு பாம்பு. பாம்பின் தலையை நசுக்குவீங்கன்னு தான் போட்டிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு பிடிக்காத ஒரு விலங்கு என்னன்னு சொன்னால் சர்ப்பம். ஏன்னு சொன்னால் இதனால தான் இந்த சர்ப்பமானது மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாய் அமைந்து விட்டது. அப்போது சாத்தான் என்ன பண்ணுறான், எத்தனையோ விலங்குகள் இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டிலும் அவன் என்ன பண்ணுறான், இந்த சர்ப்பத்தையே முதலாவது என்ன பண்ணுறான், தேர்ந்தெடுக்கிறான். நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் என் கனவுல பாம்பாக வருது. ஒரு பாட்டி இருக்கும், மறிச்சு போயிடுச்சு. அந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் எனக்கு பாம்புங்க, பாம்பாக வருது கனவுல அப்படிங்கும். நான் சொல்லுவேன், உடனே சாத்தான் தான் வருது, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்பாங்க. அப்போது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தானுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் சர்ப்பம். ஏன்னு சொன்னால் மிகவும் தந்திரம் உள்ளது. அடுத்து வாசிங்க. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. அடுத்து கேட்குது, did God really say you must not eat from any tree in the garden? இப்போ தந்திரம் உள்ளதுலாம் எப்படி தெரியுது தந்திரம் உள்ளது? எல்லாம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்குது, எல்லா விலங்குகளும் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்குது, யாரும் மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகலை. ஆனால் இந்த சர்ப்பமானது என்ன பண்ணுது, கர்த்தர் மனிதர்களிடத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் என்பதை அறிந்திருந்தது. எல்லாம் யோசித்து பாருங்க, நம்ம வேலையை நம்ம பாட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். திடீர்னு யாராவது ஒருத்தர் எது நம்ம செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்போ ஏதோ வேலைத்தனம் இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்போது சாத்தான் என்ன பண்ணுறான், மனிதனிடத்தில் வந்து கடவுள் நிச்சயமாகவே மெய்யாகவே இந்த பழத்தை நீங்கள் இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நீங்கள் பறித்து சாப்பிடக்கூடாது என்று அவர் சொன்னாரா? கேள்வி அதான். அடுத்தது வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, இப்பொழுது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். காட்ஸ் கமாண்ட்மெண்ட், தேவனுடைய கட்டளை என்ன? நீங்கள் சாகாதபடிக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சாவு இல்லை, மரணம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, ஆண்டவர் கொடுக்கல. அப்போ என்ன சொல்கிறாரு, என்ன சொல்லுது இந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து? இன்றைய வரைக்கும் நாங்கள் சாகாதபடிக்கு இந்த தோட்டத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது இது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட், தேவன் ஏற்படுத்தின ஒரு கட்டளை. அடுத்து 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. போதும். இப்போ சாத்தான் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வான்னு பார்ப்போம். முதலாவதாக கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை எதுக்காக? நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்காக. நீங்கள் வந்து இந்த காரியத்தை செய்யாதீங்க, நீங்கள் வந்து இப்படி போகாதீங்க, நீங்கள் வந்து இப்படி பார்க்காதீங்க, நீங்கள் வந்து இப்படி ஆண்டவருக்கு விரோதமான காரியம், அதாவது எனக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். அப்போ சாத்தான் எதை வந்து கொண்டு வந்து இப்போ திணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை. எது உங்கள் வாழ்க்கையில் மாறப்போவதில்லை, எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போவதில்லை. முதலாவதாக கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை என்ன, கர்த்தர் சொன்ன கட்டளை என்ன? நீங்கள் சாகாதபடிக்கு. அப்போ அவங்க எச்சரிப்பு என்ன? நீங்கள் எப்போ அந்த கனியை எடுத்து புசிக்கிறீங்களோ அப்பொழுதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறிச்சு போயிடுவீங்க. நீங்கள் சாகாதபடிக்கு இந்த கனியை புசிக்க வேண்டாம். இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டளை. அதையே பிசாசு வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த கனியை புசிக்கிற மாத்திரத்திலே நீங்கள் சாக போவது இல்லை. பாஸ்டர் சொல்கிறாரு வேணாம் பிரதர், இன்னொருத்தர் சொல்லுவார் அந்த பாஸ்டர் கிடக்கிறாரு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. கடன் வாங்குங்க, பேங்க்காரன் சொல்லுவான் வாங்கிக்கங்க, ஒரு அளவுக்கு தான் வாங்கணும் கடன், ஏற்கனவே வாங்கியாச்சு, மறுபடியும் கடன் வாங்குங்க. ஏப்பா நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. வாங்கும்போது நல்லா தான் இருக்கும், வாங்கின பிறகுதான் அவனுடைய உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரிய வரும். ஒரு மாதம் பணம் கட்டாமல் விடுங்க, கெட்ட வார்த்தை வரும், அடுத்து நான் என் பேயன்னு பேசுவான். ஒரு 2 மாதம் கட்டாமல் விடுங்க, வீட்டுக்கு வந்துடுவான், அடுத்து எல்லாத்தையும் தூக்கி அங்கேயும் இங்கேயும் எரிய ஆரம்பிச்சிருவான். ஒரு 3 மாதம் கட்டாமல் விடுங்க, உங்களுக்கு மரியாதையே இருக்காது, சுத்தமாக மரியாதையே இருக்காது. ஒரு விலங்குகளை காட்டிலும் மோசமாக உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுவான். இப்போ தப்பு யாருக்கிட்ட? நம்மக்கிட்ட தான் தப்பு. வாங்கும்போது என்ன சொல்லுவான், இதனால் அவங்களுக்கு எல்லாம் கட்டிடலாங்க, அவன் சொல்லுவான் என்ன அவன் கட்டுற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கட்டிடலாங்க, அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் ஒரு பெரிய கடனா, இதோட நிறைய கடன் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க, ரொட்டேஷன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, அப்படி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, இப்படி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போது வாங்கும்போது உங்களை என்கரேஜ் பண்ணுவான்,
ரூபா கொடுத்தா போதும். இப்போ ஒரு வண்டி வாங்கிட்டு வரலாம். எப்படி? ரூபா கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் கூட கிடைக்காது. ஆனால் ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? ஒரு 2 வீலர் கிடைக்கும். போடுறோம் பெரிய திருவிழா, ரூபாயை கொண்டு வாங்கள், வண்டியை ஓட்டி கொண்டு போங்கள் அப்படின்ட்டு. ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் தான் இருக்குது அடுத்த நாள்ல இருந்து. அப்போ தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ, எதற்கு விலகி இருங்கள் என்று சொல்றாரோ, அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்றாரோ, அதை பறிக்காதீங்கன்னு சொல்றாரோ, அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரோ, பிசாசு என்ன சொல்றான்? எதிர்மறையான காரியத்தை செய்து சொல்லி இதை செய்யும் போது உங்க வாழ்க்கையில எதுவுமே மாறப்போவதில்லை, அப்படியே தான் நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு கேரண்டியும் ஒரு ப்ராமிஸையும் கொடுக்குறான். சாத்தான் சபைன்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதனைகள் என்னென்னா பைபிளுக்கு ஆப்போசிட்டான டீச்சிங். இங்கே பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய கர்த்தர் தான் தேவன், சாத்தான் நரகத்துக்குரியவன் நம்ம டீச் பண்ணுறோம். அவன் என்ன சொல்லுவான்னா சாத்தான் தான் சேவியர். அவனை தப்பாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம்? சித்தரிக்கிறதா அவன் சொல்லி கொடுக்குறான். அதுலேயும் 4 பேர் உட்காந்து கேட்டுக்கிறாங்க. சாத்தான்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் தவறாக அடையாளப்படுத்தப்படுகிறான். எல்லாரும் அவனை தந்திரவான்னு சொல்கிறாங்க, எல்லாரும் அவன் நரகத்துக்குரியவன் சொல்கிறாங்க, எல்லாரும் அவன் உலகத்தை அழிக்கிறவன் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. சாத்தான் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் இருக்கிறான். பைபிள் என்பது பொய், சத்தியம் என்பது பொய் அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவன் டீச் பண்ணுறான். மக்கள் போகாமல் இருக்கிறாங்களா? அங்கேயும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவனும் சொல்கிறான் சாத்தா அவங்கள ஆசீர்வதிப்பான், சாத்தா அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுப்பான், நல்ல வேலை கொடுப்பான், உங்களை உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். அவங்கிட்டையும் போய் உட்காந்துக்கிறாங்க மக்கள். அப்போ அந்த வீழ்ச்சியில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஆண்டவரை சந்தேகப்பட சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினால கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தான். நீங்கள் அதை பறித்து சாப்பிடுவதனால உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை. அடுத்தது 5ஆம் வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று தேவன் அறிவார். அடுத்தது சொல்றான் பாருங்க. முதலாவது என்ன சொல்றான்? உங்க வாழ்க்கையில் எதுவுமே மாற போவதில்லை, nothing is going to change. அடுத்தது என்ன சொல்றான்? your eyes will be opened, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நீங்கள் கண்கள் திறக்கப்படும் மாத்திரத்திலே நன்மை எது தீமை எது என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது நீங்கள் யாரை போல் மாறுவீர்கள்? தேவர்களைப் போல் மாறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய நேரத்தில் ஆண்டவர் அவருடைய கமாண்ட்மெண்ட்டில், அவருடைய கட்டளையில் இது எல்லாத்தையும் மனிதர்களுக்கு விளக்கி வச்சிருந்தார். நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அந்த நேரத்தில், அந்த காலத்தில். ஆனால் இந்த தீமையான காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு போகக்கூடாது என்பதுக்கு என்ன பண்ணியிருந்தார்? அது எல்லாத்தையும் விளக்கி வச்சிருந்தார். ஆனால் என்றைக்கு இவர்கள் சாத்தானுடைய பேச்சுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இடம் கொடுத்தார்களோ, என்றைக்கு அவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுது ஆண்டவர் மேலே ஒரு சந்தேகம் வருது. ஏன் இதெல்லாம் விலக்கி வைக்கணும்? ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன? நிறைய விசுவாசிகளுக்கு தங்களுக்கு என்ன காரியம் தெரிஞ்சிருக்குது அதோட போதும் அப்படின்னு திருப்தி ஆகுறாங்களா? சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும், தெரியாத பற்றி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் திருப்தியாக இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். எப்படி சொல்லுங்கள்? அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும். உதாரணத்துக்கு பாஸ்டர் லோன் போட்டிருக்காருன்னா
எந்த பேங்க்கில் போட்டிருக்காரு, எவ்வளோ போட்டிருக்கிறாரு, எவ்வளோ வருமானம் வரும் அவருக்கு, எப்படி திருப்பி கட்டுவார், சரி ஏதோ போட்டிருக்கிறாரு ஏதோ கட்டுறாரு அப்படின்ட்டு யாராக போவாங்களா? இல்லை, முழு டீட்டெயில்ஸும் தெரியணும். இது எப்படி வருது? சாத்தான் பாருங்க அப்போவே இந்த மாதிரி விதைச்சிட்டான். 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, சரி யாரோ ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகிறான், நம்ம போய் ஆசீர்வதிச்சுட்டு வருவோம் அப்படின்னு வராங்களா? கிடையாது. போய் உக்காந்தோன்னே கேட்பான், பொண்ணு எந்த ஊர், மாப்பிள்ளை எந்த ஊர், பொண்ணு எந்த ஜாதி, மாப்பிள்ளை எந்த ஜாதி, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களா, சொந்தக்காரங்க இருக்கலாம், உனக்கு ஏன் யார் இருந்தால் உனக்கு என்ன, நீயா தாங்க போகிற அவங்கள. ஆனால் கேள்வி மேலே கேள்வி மட்டும் பெருசா வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வேலை பார்க்குறாரு, இங்கே அவருக்கு வேலை இல்லைன்னா நீ வேலை வாங்கி தர போறியா? அது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்ன வேலை பார்க்குறாரு, கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் ஜாபா, எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அலசி ஆராய்ந்த பிறகு தான் இவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது வரைக்கும் அவனால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. நன்மை தீமை என்பதையே தேவன் மறைத்து வெறும் நன்மையை மாத்திரமே மனிதர்களுக்கு காண்பித்து வைத்திருந்தார். நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. தீமை என்பது ஆல்ரெடி என்டர்ட் இன் டு த வேர்ல்டு. தேவதூதர்கள் என்றைக்கு கீழே விழுந்தாங்களோ, வீழ்த்தப்பட்டார்களோ, தேவனுக்கு விரோதமாக என்றைக்கு லூசிபர் கொடி பிடித்து ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை என்றைக்கு சேர்த்தானோ அன்றைக்கே தீமை வந்து விட்டது. அன்றைக்கே ஃபால் ஹேப்பன்டு, அன்றைக்கே வீழ்ச்சியும் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், மனுஷங்களுக்கு தெரியக்கூடாது, நான் படைத்த மனிதர்கள் இவைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் விலக்கி வச்சிருந்தார். ஒரே ஒரு கட்டளையில் விலக்கி வச்சிருந்தார். என்ன கட்டளை? ஒபேமி, நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு கீழ்ப்படிங்க, நான் சொன்னதை தவிர வேறு எதையுமே என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இதுதான் அந்த கட்டளை. அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான், இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முதலாவது ஸ்திரீயை தான் தேர்ந்தெடுக்கிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் எல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறான் பிசாசு. அவங்களெல்லாம் விட்டுறான். ஏன்னா அது என்ன தான் சொன்னாலும் ஏறவே ஏறாது. சோதரம் என் மனைவி சொல்கிறாங்க பாருங்க, இவ்வளோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்னமோ சொன்னேன், இப்போ என்ன வேணும் உனக்கு, அவ்வளோதான். நம்ம சிந்தனையெல்லாம் எங்கேயோ இருக்கும், எப்படியோ இருக்கும். இன்னைக்கு காலையில் கம்யூனியன் பேக்கே மறந்து விட்டு வந்துட்டேன். எப்படி காலையில் கம்யூனியன் கொடுக்குற பேக்கே என்ன பண்ணிட்டேன், அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போய் 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் சிந்தனைகள் போயிட்டு இருக்கிறனால நிறைய ஞாபகம் மருதி வந்துடுது. இப்போ எப்படின்னே தெரில. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், இவர்கிட்ட பேசினா வேஸ்ட்டு, பேசவே இவர் மறந்து போயிடுவார். அப்போ யாரை இழுக்க முடியும்? ஸ்திரீகளெல்லாம் என்ன பண்ணுறான் பிசாசு, முதலாவது உங்ககிட்ட வந்து விஸ்பர்னு சொன்னால் சும்மா அப்படியே ஊதி விடுறது. என்னத்தை ஊதி விடுறது? கொஞ்சம் சந்தேகத்தை ஊதி விடுறது. யார் மேலே? ஆண்டவர் மேலே, மனுஷங்க மேலே இல்லை. முதலாவது யார் மேலே சந்தேகத்தை ஊதி விடுறான்? ஆண்டவர் மேலே சந்தேகத்தை ஊதி விடுறான். இப்போ முதலாவது அவன் என்ன பண்ணுறான், உங்கள் இடத்துல வந்து கடவுள் சொன்ன கட்டளையிலிருந்து நீங்கள் விலகுவதினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, யாரும் செய்யாத நீங்கள் செய்ய போகிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது, இதெல்லாம் ஒரு சின்ன காரியம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், முதலாவது உங்கள் இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறான், அவன் நம்பிக்கையையும் ஆண்டவரை சோதித்து பார்க்கிற ஒரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிக்கிறான். அப்போது இப்படி தான் பேசலாம். பேசும்போது நீங்கள் புசிக்கும் நாளிலே முதலாவது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நன்மை என்ன தீமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யார் வேணான்னு சொல்வா? அடுத்தது நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள்.
யூ வில் பி லைக் காட். யார் வேணான்னு சொல்லுவா? எல்லாரும் பார்த்து நம்மளை சல்யூட் அடித்தா, நமக்கு வேலை செய்கிறதுக்கு இத்தனை பேர், கார் திறக்கிறதுக்கு 2 பேர், என்னை ஒருத்தர் கூப்பிட்றாரு வைங்க, உங்களை வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு நான் வந்து என்னவா மாற்ற போகிறேன், உங்களை வந்து சிஇஓவாக நான் மாற்ற போகிறேன், பெரிய கம்பெனி, வீட்டுக்கு ஒரு 4 பேர், சாப்பாடு செய்கிறது எல்லாமே உங்களுக்கு தரேன், கார் திறக்கிறதுக்கு ஒரு 2 பேர் தரேன், ஜாமானை வாங்கிட்டு வரதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நல்லா சீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் கட்டளை மட்டும் போதிங்கன்னா போதும். அது என்னது, ஒரு பெல் வச்சுருப்பாங்களே பார்த்தீங்களா, அந்த மேனேஜர்லாம் ஒரு பெல் வச்சு ட்ரிங்குன்னு ஒரு பெல் அடித்தா ஒருத்தர் வருவாப்பில், உடனே அதை செய்யுங்க, உடனே இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, கடைக்கு போங்க, வாங்கிட்டு வாங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அது வந்து ஒரு உயர்வு. நம்ம கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னால், யூ வில் பி லைக் காட் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி போகிறாரு, எவ்வளோ பவர் இருக்குது அவருக்கு, எப்படியெல்லாம் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு, எப்படியெல்லாம் படைக்கிறாரு, அடுத்தது படைப்பது, உருவாக்குவது, செயல்படுத்துவது, தனக்கு கீழே வைத்து எல்லா விதமான கனத்தையும் மரியாதையும் புகழையும் இவர் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், உனக்கு வரும்னு சொன்னால் யாராவது ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாராவது ஆசைப்படாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. அவன் பிசாசு என்ன சொல்கிறான், நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னாராம், நம்ம இந்த கிரிக்கெட் மேட்ச்சில், லேடிஸு கிரிக்கெட் மேட்ச்சில் இந்த கேப்டன் வந்து ஜெயிச்சு, தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிச்சு கப்படிச்சிட்டாங்க, கப்படிக்கல, ஃபைனல் போயிட்டாங்க. ஃபைனல் போனப்போ எல்லோரும் பெருசாக எல்லாம் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த பெண் வந்து கிறிஸ்துவ பெண், நம்மளை மாதிரி ஒரு சபைக்கு போகிற ஒரு பெண். அப்போது இந்த டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆஸ்திரேலியா டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், உன் பெயரை பெரிதாக்குவார், உன்னை உயர்த்துவார், அநேக காரியங்கள் உன் மூலமாக நடக்கும், எல்லாரும் உலகமே உன்னை வியந்து பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி, நான் சரியாக கேட்கல, ஆனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிளிப்பை பார்த்தேன். கிளிப்பை பார்த்து நான், ஆண்டவரே நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது, யாராவது ஒரு 2 பேருக்கு தலையில் கை வச்சு சொன்னால் அப்படியே நடந்தா உடனே நம்ம என்ன ஆயிடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம், ஸ்தோத்திரம், 4 பேர் சர்ச்சுக்காவது வருவாங்க. ஆசை வருமா வராதா? வரும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன், எல்லார் தலையிலையும் கை வச்சு என்ன வருதோ அதை சொல்லி பார்க்கலாம். வருமா வராதா? உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு பணம் வரும் இயேசுவின் நாமத்தினால, உனக்கு இப்போ வந்து நகை கிடைக்க போகுது, உனக்கு வந்து நடக்குமா நடக்காதோ, சும்மா அடிச்சு விடலான்ட்டு இருக்கிறேன். அதை பார்த்தோன்னே நமக்கு ஆசை வருமா வரா? சொல்லுங்கள், எதுக்கு சொல்கிறேன்? அதை பார்த்த உடனே சரி, அது வந்து ஒரு கிருபையில் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, உண்மையாக பொய்யோ அதை பற்றி பேச வரல. நான் எதுக்காக சொல்கிறேன், தேவர்களை போல் ஆவீர்கள் அப்படின்னு சொன்னால், அன்நேச்சுரல் திங்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும், உருவாக்க முடியும். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. ஏவாள் பார்த்து கொண்டு இருக்கிறார், எப்படி அவர் வராரு போகிறாரு, அவங்க கூட பேசுகிறாரு, அவருடைய சத்தம் வருது, எப்படி கேட்குறாரு, எப்படி உருவாக்குனாரு, எப்படி எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறாரு. ஒரு கார்டனுடைய அதிபதியே யார்? அவர் தான், கர்த்தர் தான். இதெல்லாத்தையும் ஏவாள் பார்த்து கொண்டு இருக்கிறான். தேவர்களை போல் ஆவீர்கள் அப்படின்னு சொன்னாலும் இவளுக்கு கவுந்துருச்சு. இதுக்கு மேலே இதை பறித்து சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு ரெஸ்பெக்டு,
என்ன அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குது, அப்படியே நடக்குது. அவர் சொல்கிற காரியமாக இருக்கட்டும், அவர் பேசுகிற காரியமாக இருக்கட்டும், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உருவாக்குறாரு, எல்லாத்தையும் காமிக்கிறாரு. டமால்னு போகிறாரு, டமால்னு வராரு, எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிது. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஸ்தானத்துக்கு இப்போ பிசாசு பாருங்க, எதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அதை நான் உனக்கு பெற்று தருகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், வஞ்சிக்கிறான். இதுதான் டிசப்ஷன். வாட் இஸ் டிசப்ஷன்? அவனுக்கு நல்லா தெரியும், யாராக இருந்தாலும் இதில் விழுந்துருவாங்க. எப்படி? யாராக இருந்தாலும் இதில் முதலாவது தேவனை போல் மாற வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருந்தது? சாத்தானுக்கு தான் இருந்தது. அவருடைய கணத்தை வாங்கிக்கணும், அவருடைய புகழை வாங்கிக்கணும், அவரை போல் இருக்கணும், அவங்க எல்லோரும் நமக்கு கீழே இருக்கணும், நம்ம எல்லோரும் க்ளோரி பண்ணணும், நமக்கு எல்லோரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்மளை உயர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இவனுக்கு இருந்தது. அதனால தான் இவன் கீழே விழுந்தான். இப்போ அதையே கொண்டு போய் என்ன பண்ணுறான், ஏவாள் இடத்துல பேசுகிறான். என்றைக்குமே நமக்கு வர்ற சத்தம் எல்லாம் ஆண்டவரிடத்துலேருந்து வர சத்தமா பிசாசிலிருந்து வர சத்தமானு என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. நான் உன்னை அமெரிக்கா கொண்டு போவேன், உன்னை ஆஸ்திரேலியா கொண்டு போவேன். அல்லேலூயா. இங்கே யாரும் புள்ள அந்த மாதிரி. ஆனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சத்தம்லாம் வருது. உன்னை அந்த வேலையில் கொண்டு போய் பெரிய ஆளாக வைக்க போகிறேன், அங்கே கொண்டு போகிறேன், இங்கே கொண்டு போகிறேன். யாருடைய சத்தம் கேட்கணும்? சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, 3 மாதத்தில் 3 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். 4 மாதத்தில் 4 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். யாருடைய சத்தம் கேட்கணும்? ஆண்டவருடைய சத்தமா இல்லை சாத்தானுடைய சத்தமா? யோசித்து பார்க்கணும். உங்களுடைய மகனுக்கு இங்கே பொண்ணு கட்டுங்க, எங்கே பொண்ணு கட்டுங்க? எங்கள் அப்பா கிட்டே நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே கட்டினீங்கன்னா வாழ்க்கை என்ன ஆயிரும், மாறிடும், வாழ்க்கை என்ன ஆயிரும். எனக்கு அப்போவே தெரியும் அது சாத்தானுடைய சத்தம்ன்ட்டு. மாறுதோ இல்லையோ இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அது வேணால் நல்லா தெரியும். அங்கே கட்டுங்க, இங்கே கட்டுங்க, உங்கள் மகளுக்கு இங்கே பாருங்க, அங்கே பாருங்க. நிறைய சாத்தானுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை பல விஷயத்தில் தந்திரமாய் நம்முடைய காதுகளுக்கு வரும். கவனமாக இருக்க வேண்டும். இங்கே சாத்தானுடைய சத்தம் எப்படி வருகிறது? நீ தேவனை போல் மாறுவாய், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவை எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், நன்மை தீமையை அறிந்து கொள்வாய், நீ சாகவே சாக மாட்டாய். அது ஒரு பொய். அப்போ ஆண்டவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ அவருடைய அடிமையாக இருக்கிற. நீ ஏன் அடிமையாக இருக்கணும்? நிறைய விசுவாசி பாஸ்டர் நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு மைக்கும் தர மாட்டேங்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக்கும் தர மாட்டேங்கிறாரு. நம்மளா வெளியே போனால் என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு பேரை போட்டால் நம்ம பெரியார் ஆயிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சொந்தமாக என்ன பண்ணிடுறாங்க, அவங்கவுங்க ஒரு ஊழியத்தை தொடங்கிடுறாங்க. இவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. சபைனா ஒரு ஒழுங்கு இருக்குது, ஊழியம்னா ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு முறை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க தான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பைபிள் காலேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் எடுத்துட்டு அவங்கள பாஸ்டர்னு சொல்லிட மாட்டான். முதல்ல போனோன்னா வெங்காயம் வெட்ட விடுவான், தக்காளி வெட்ட விடுவான், சோறாக்கு சொல்லுவானுங்க, பாத்ரூம் கழுவு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிறோம் நாங்கள். இவங்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்கா, இவங்கிட்ட இது இருக்குதா, அது இருக்குதா, எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கடைசியில் அப்பயும் என்ன பண்ணுவாங்க, யாருக்கா அசிஸ்டண்ட்டாக கொஞ்ச நாள் போடுவாங்க, போடா போய் அங்கே போய் வேலை போடுறா அப்படின்ட்டு. எடுத்தோடனே யாரும் பிஷப்பு, எடுத்தோடனே யாரும் ரெவரண்டு அப்படின்னு யாருக்கும் பட்டம் கொடுக்குறது இல்லை.
ஆனால் இன்னைக்கு பாருங்கள் 6 ஆளுக்கு விசுவாசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, அவங்கவுங்க பிஷப்பு அவங்கவுங்க ரெவரண்டுன்னு போட்டுக்கிறாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், பிசாசானவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால், நீ ஏன் அடிபணிந்து இருக்கணும், நீ ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படினோம், நீ ஏன் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படினோம், நீ ஏன் அவருக்கு கீழே இருக்கிற, என்னைக்கு நீ மேலே போகிறது, நீ அவரை போல என்னைக்கு உருவாக்குறது, நீ அவளை போல என்னைக்கு எல்லா விதமான மகிமையும் மகத்துவத்தையும் நீ என்னைக்கு பெற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்துவே கொண்டு போய் நல்ல உயரமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி காட்டுறான், உலகத்தை ஃபுல்லாக காட்டுறான். என்னம்மா உலகம் இவனுக்கு சொந்தமானது மாதிரி சொல்கிறான். நீ என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். இவன் யார் கொடுக்கறதுக்கு? என்னைக்குமே சேட்டன் இஸ் அ லையர். சாத்தான் என்பவன் ஒரு பொய்யன். இல்லாதவைகளை இருப்பதை போல் நம்முடைய வாழ்க்கையில் பேசி கொண்டிருப்பான். ஒன்றும் பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆனால் அவன் பேசும்போது பயங்கரமான விஷயம் மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம பாருங்கள், என்றைக்குமே யாராவது சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு எந்த முடிவுக்கும் வரவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை வாங்கிட்டு முதல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால், இந்த பிசாசுடைய தந்திரம் எப்படி வரும்னு சொன்னால், ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெரிய விஷயம் போல் நிறைய பேர் பேசி சண்டையை மூட்டி விடுவாங்க. எதுக்குமே உடனே ரியாக்ட் பண்ணவே கூடாது. எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, உடனே ரியாக்ட் பண்ணவே கூடாது. யாரோ ஒருத்தங்க எதாவது சொல்கிறாங்களா, ஓ அப்படியா, சரி சரி ரைட்டு அப்படின்ட்டு முதல்ல ஜெபம் பண்ண. அதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், இந்த ஏஐ காலத்தில் போகிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் வேற ஒரு மனைவி கட்டி பிடிச்சி முத்து கொடுக்குற மாதிரி கூட போட்டோ வருது. கூகுளில் போயிட்டு இது மாதிரி இதான் எங்கள் அப்பா ஃபோட்டோ, இந்த சினிமா நடிகையோடு எங்கள் அப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுன்னா அப்படியே ஃபோட்டோ போட்டு கொடுக்குது. இவருக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு கொடுனா உடனே போட்டு கொடுக்குது. இப்போ ஃபோட்டோக்களை நம்ப முடியாது, வீடியோக்களை நம்ப முடியாது. இன்னைக்கு இப்போ நம்மளை பற்றின பொய்களை புகார்களை சாத்தான் என்ன பண்ண முடியும், எங்கே வேணாலும் ஈஸியாக பரப்ப முடியும். அப்போ கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ட்ரஸ்ட்டை ஒருத்தர் பிரேக் பண்ணணும்னு சொன்னால் அது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு ரூமர்ஸை வச்சு ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். அப்போது பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்குமே நமக்கு வருகிற சத்தம், நம்மளோடு பேசுகிறவன் சாத்தானா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏவாள் இடத்துல பேசினான், ஏவாள் இடத்துல சொல்கிறான், நீ ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், நீ ஏன் அவருடைய சத்தத்தை கேட்கணும், நீ ஏன் அவருக்கு அடிப்பணிந்து இருக்கணும், அவர் சொன்னதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது, எல்லாமே பொய், நீ வேணால் சோதிச்சு பாரு, அடுத்து டெஸ்ட் பண்ணி பாரு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்படித்தான் இந்த வீழ்ச்சி நடந்தது. நிறைய நேரங்களில் பிசாசு நம்மளை பார்த்து சொல்கிறான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, செஞ்சு பாருங்க, செஞ்சு தான் பாருங்களேன், இதெல்லாம் பாவமே கிடையாது, செஞ்சு தான் பாருங்களேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இந்த பாஸ்டர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது, ரொம்ப பெரிய பாவமும் கிடையாது, செஞ்சு தான் பாருங்களேன், இதில் என்ன பாவம் இருக்குது. அப்போ சாத்தானுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவனுடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுறோம், திரும்பி பார்க்குறோம். இங்கே என்ன நடந்துச்சு, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இப்போ என்ன நடக்குது, இது வரைக்கும் அந்த பழம் ரொம்ப பெருசா தெரியல, ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஆனால் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்த பிறகு எப்படி இருக்கிறது பார்க்குறதுக்கு சைனிங்காக இருக்கும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆப்பிள் பழம் கடையில் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு பழம் அப்படியே சும்மா ரெட் கலரில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பக்காவாக இருக்குது, அப்படியே மின்னுது. அப்புறம் தான் சொல்கிறான் நியூஸில் அதெல்லாம் மெழுகாம். என்னதான் அதெல்லாம்
கத்தி வச்சு சொரன்னா ஒயிட்டாக வருது. அதுலேயும் ஃப்ராடு பண்ணுறாங்க பாருங்கள், ஏமாத்துறாங்க பாருங்கள். பாவம் என்பது நம்ம அதை கண்டு கொள்ளாத வரைக்கும், சாத்தானுடைய சத்தத்தை கேட்காத வரைக்கும் அது அப்படியே கிடக்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஆனால் என்னைக்கு நாம் கொஞ்சம் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு இப்படி திரும்பி பார்க்குறோமோ, பார்க்கும்போது அது ரொம்ப ஈர்க்கும் நம்மளை. அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு ஆள் வந்து ஒரு பாட்டு கச்சேரியில் ஆஃபீஸ் பெண்ணோட என்ன பண்ணிக்கிறாரு, அமெரிக்காவில் பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கிறாரு. இவர் சிஇஓ, அந்த அம்மா செக்ரட்டரி. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்களாம், அந்த கச்சேரியில் தான் லைட்டில் ஆஃப் பண்ணிடுறாங்களே, ஒவ்வொரு கப்புள்ஸாக என்ன பண்ணுவாங்களாம், லைட் அடித்து பெரிய ஸ்க்ரீனில் காட்டுவாங்களாம். இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்காது போல். இவங்க 2 பேர் நல்லா கட்டி அணைத்து கொண்டு நல்லா பாட்டை ரசித்து கேட்டுட்ருக்குறாங்க. இவன் உடனே என்ன பண்ணிட்டான், அந்த லைட்டில் கொண்டு போய் நேராக அந்த ஆள் முன்னாடி அடிச்சிட்டான். அடித்து அதை பெரிய ஸ்க்ரீனில் போட்டான். போட்டோன்னே இவரும் தலைதறிக்க ஓடுறாரு, அந்த அம்மாவும் தலைதறிக்க ஓடுது. மாட்டிக்கிட்டாங்க. கச்சேரியே ஒரு 5 நிமிஷம் நின்று போயிடுச்சு. பெரிய சென்சேஷனல் நியூஸு, 1 மாதம் ஃபுல்லாக. அப்புறம் என்ன நடந்துச்சு, மனைவிக்கு தெரிய வந்துச்சு மேட்ரு. அவ்வளோதான், க்ளோஸு. இதுக்கு மேலே என்ன நடக்கணும், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி, நான் வந்து அதில் போட்ட கமெண்டெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தேன், என்ன தான் மக்கள் எழுதுகிறாங்கன்ட்டு. எல்லோரும் போட்ட ஒரு கமெண்ட் என்னன்னு கேட்டால், அவன் மனைவி இவ்வளோ அழகாக இருக்குது, அவன் அழகான மனைவியை விட்டுட்டு கிளவி கூட போய் கச்சேரிக்கு போய் என்ன பண்ணினா மாட்டிக்கிட்டானே. அப்புறம் தான் ஃபோட்டோவை பார்க்குறேன், யாருப்பா அவங்க மனைவி, நிஜமாகவே மனைவி அழகாக இருக்குது, இவன் போன ஆள் கிளவி மாதிரி இருக்குது. இப்போ நானும் யோசிக்கிறேன், ஏன்டா இவ்வளோ அழகான மனைவியை விட்டுட்டு இந்த கிளவி கூட போகணுன்னு இவனுக்கு என்ன, போய் மாட்டிக்கிட்டானா, எல்லாம் போச்சு, வாழ்க்கை போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ தான் யோசனை பண்ணேன், இந்த பாவம் என்பது பிசாசு நம்மளிடத்துல பேசாத வரைக்கும் அது பெருசாக தெரியாது. ஆனால் என்றைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறானோ, அப்போ கிளவி கூட எப்படி தெரியும், கிளவி கூட எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம், சினிமா நடிகை மாதிரி தெரியும். மற்றவனுக்கு அது அழகாக இருக்காது, அவனுடைய கண்ணுக்கு எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். மற்றவெல்லாம் கேட்பான், ஏண்டா இவ்வளோ அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு உந்த கிளவி கூட சேர்ந்து சுற்றுறோம், உனக்கு என்னடா ஆசை. ஆனால் இவன் சொல்லுவான், அது கிளவி இல்லைப்பா, அது சினிமா நடிகைப்பா. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுறான், அந்த பழத்தை இப்பொழுது ஏவாள் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது, அவளை அப்படியே ஈர்க்குது. பார்க்கும்போது அதை பறித்து சாப்பிட வேண்டும், புசிப்பதற்கு நல்லதும், 6ஆம் வசனம், பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்து என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இதோட நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்து கொண்டு போய் என்ன பண்றா, ஆதாமுக்கு சேர்த்து கொடுக்குறா. நான் மட்டும் பாவம் செஞ்சா பத்தாது, நீயும் சேர்ந்து பாவம் செய். இப்போ பாவத்தில் விழுறவங்க அவங்க தனியாக விழ மாட்டாங்க, இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு போய் தான் விழுவாங்க. சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. ஒருத்தனை கெடுக்கணும்னா அவனை மட்டும் கெடுக்க மாட்டான், அவன் கூட இருக்கிற எல்லா ஆளையும் சேர்த்தான் கெடுப்பான். ஒரு விசுவாசி குறை சொல்லுதுன்னு பார்த்தா அந்த விசுவாசி இன்னும் 4 பேரை கூப்பிடுது. எதுக்கு? குறை சொல்கிறதுக்கு. நான் மட்டும் தனியாக குறை சொன்னால் அவர் கேட்க மாட்டார், இன்னொரு 5-6 பேர் சேர்த்தாத்தான் இது பெரிய விஷயமா மாறும். இதெல்லாம் சாத்தான் தான் பாருங்கள். இன்னொரு 5 பேரை ரெக்ரூட் பண்ணுறது. அவனுக்கும் ஒன்றும் தெரியாமல் கிடப்பான், அவன் வரானா போகிறானா ஆண்டவர் ஆராதிக்கிறானா அப்படின்னு கிடப்பான். அவன்கிட்ட போய், பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, இப்போ தான் அப்படியே சாத்தான் பேசுகிற மாதிரி பேசணும். உங்களுக்கு தெரியுமா பிரதர், உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், இப்படி நடந்துச்சு தெரியுமா,
எப்படி இப்படி வாங்க கேட்கலாம். முதல்ல இவர் கேட்டிருந்தா விஷயம் முடிஞ்சு போயிருக்கோம். இவர் அவரை கூப்பிடுவார் வாங்க கேட்கலான்னு, அவர் இன்னொருத்தரை கூப்பிடுவார் வாங்க கேட்கலான்ட்டு. இப்போ எல்லாத்தையும் குரூப்பாக சேர்த்துனான்னா இயேசு கிறிஸ்து தள்ள மாதிரி, ஆண்டவர் தள்ள மாதிரி எல்லாரும் பாதாளத்துக்கு போங்கடான்னு தள்ளிவிட வேண்டியது தான். அதுதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? என்றைக்குமே ஒருத்த பாவம் செய்கிறான்னு சொன்னால் அவன் கூட கூட்டு சேரவே கூடாது. ஏன்னா அவன் மட்டும் கீழே விழலை, உங்களையும் சேர்த்து கொண்டு போய் என்ன பண்ணுறான், பாதாளத்தில் தள்ளுறான். சாத்தான் இப்படியாக என்ன பண்ணுறான், வெறும் ஏவாள் மட்டும் விழலை, ஏவாள் கொண்டு போய் தன் கணவருக்கும் அந்த அந்த பழத்தை என்ன பண்ணுறான் சாப்பிட்றதுக்கு. இவன் எவ்வளோ பாசம் ஏவாள் மேலே, மனைவி பேச்சை மீறாத ஒரு கணவனாக இருப்பான் போல. மனைவி என்ன சொன்னாலும் கேட்டு அப்படியே செய்கிற மாதிரி. மனைவி பழத்தை கொடுத்தோன்னா ஒரு பேச்சு கேட்கல. நீ சாப்பிட்டியா கூட, நானும் வாங்கி சாப்பிட்றேன்னு வாங்கி சாப்பிட்டான். என்ன நடந்தது இப்போ பாருங்க, அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். இதுவரைக்கும் அவங்க நிர்வாணிகள் என்பதை அறியாத அவர்களுக்கு முதல் முறையாக சாத்தான் தன்னுடைய வஞ்சகத்தினால, தன்னுடைய வீழ்ச்சியினால அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்களுக்கு அறிவித்தான். இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல காரியம் இல்லை, மோசமான காரியம். இதுவரைக்கும் வெட்கம் இல்லை, இதுவரைக்கும் நல்லது மட்டுமே தெரிந்திருந்தது, அசிங்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் திறந்து நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள் சொன்னானே. என்ன அந்த தேவர்களை போல் மாறுவது, பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காண்பித்து அந்த பாவத்திலே அவர்களை விழச் செய்தான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு செல்போன் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நான் வெறும் நல்லதை மட்டும் எங்கள் பிள்ளைக்கு காட்ட போகிறேன் சொல்ல முடியாது உங்களால். அதுக்குள்ளே என்ன இருக்குது, அசிங்கம் இருக்குது, பாவம் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வெறும் நல்ல காரியத்தையே பார்க்க போகிறேன், நான் ஒரு சினிமாவுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் பாஸ்டர், நல்ல சீன் மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன், மற்ற சீனாக நான் கண்ணை மூடிக்கு போகிறேன், அப்படி இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நல்ல கருத்துக்களை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தீமையான கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். தேட்டருக்குள்ளே போய் உட்காந்துட்டு நல்லதை மட்டும் பார்ப்பேன் உட்கார முடியுமா? இல்லை. அதில் ஏராளமான வஞ்சனையுள்ள காரியங்கள் இருக்கிறது, ஏராளமான தீமையான காரியங்கள் காட்டப்படுகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் என்ன பண்ணிட்டான், தேவன் நமக்கு வைத்திருந்த அந்த கட்டளையை மீறுவதற்கு நம்மளோடு பேசி நம்ம அந்த வஞ்சனைக்குள்ள விழச் செய்து, நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், நீங்கள் ஏன் இப்படி கீழ்ப்படியணும், நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு கீழ்ப்படியணும், நீங்கள் ஏன் பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும், நீங்கள் ஏன் போதனைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, யாரும் செய்யாத நீங்கள் செய்கிறீங்க. இப்படியாக மனிதர்களை என்ன பண்ணுறான், அன்றைக்கு விழச் செய்தவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறான், விழச் செய்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் சாவதில்லை, மரணம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. ஆனால் என்ன நடந்துச்சு, வந்துருச்சு மரணம். சபிக்கப்பட்டாங்க, ஆண்டவரால் துரத்தப்பட்டாங்க. எல்லா நேரத்திலும் பாருங்க, சாத்தான் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறான்னா, எப்படியாவது அந்த விசுவாசி விழமாட்டானா, எப்படியாவது அந்த விசுவாசியோடைய விசுவாசத்தை நான் கெடுக்க போறேன். இன்னைக்கு வரைக்கும் அதே போராட்டம் தான் அவனுக்கு. ஜபத்துக்கு போகக்கூடாது கேட்பான், ஜபத்துக்கு போகிறனால என்ன கண்ட, சாத்தான் பேசுவான். ப்ரேயருக்கு போகிறனால என்னப்பா நடந்துச்சு, என்ன மாறிச்சு உன் வாழ்க்கையில், சரி அப்படியே அதையும் மீறி ஒரு விசுவாசி ப்ரேயருக்கு வருதுன்னு வச்சுக்கோமே,
உடனே அந்த விசுவாசி பக்கத்து விசுவாசியை பார்க்கும், அவங்கெல்லாம் வரதில்லை, நம்ம மட்டும் ஏன் போகணும்? இதுவும் சாத்தான் தான். இது என்னது? வா விசுவாசத்துக்கு நீ தான் போகணும். அதனால தான் சொன்னது, ஏவாள் மட்டும் விழலை, ஏவாளோட சேர்ந்து யார் விழுந்தது? ஆதாமும் சேர்ந்து விழுந்தான். சரி, அவங்கெல்லாம் ப்ரேயருக்கு வரதில்லை, இவங்கெல்லாம் ப்ரேயருக்கு வரதில்லை, இவங்கெல்லாம் வரதில்லை, நம்ம மட்டும் எதுக்கு போகணும்? அவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நீ நரகத்துக்கு போக போறியா? நிறைய நேரங்களில் சாத்தான் என்ன பண்ணுறான், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை காண்பித்து நம்மளை எப்படியாவது நம்முடைய விசுவாசத்திலிருந்து கீழே விழச் செய்ய வேண்டும். நிறைய பணம் வருது, அதுக்காக என்ன பண்ணணும்? விசுவாசத்தை விட்டு ஓடலாமா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதுக்காக விசுவாசத்தை விட்டு ஓடலாமா? ஒரு அம்மா வழியில் பார்த்தேன், நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப நாளாக காணோம். நானும் இந்த அம்மா வரலையேன்னு யோசனை பண்ணிட்டு வந்து வழியில் மாட்டிக்கிச்சு. கரெக்டாக அங்கேயே பிடிச்சிட்டேன். ஏமா நில்லு, நீ ஏன் சர்ச்சுக்கு வர்றதில்லை? நல்லா வந்துட்டு இருந்தால் நல்லா ஜெபம் பண்ண. அது வந்து பாஸ்டர், பொண்ணுக்கு கல்யாணம் செட் பண்ணியிருக்கிறோம். என்னது? சரி, பொண்ணுக்கு கல்யாணம் செட் பண்ணுறதுக்கும் சபைக்கு வர்றதுக்கும் என்ன பிரச்சனை? பொண்ணு இல்லை பாஸ்டர், மாப்பிள்ளை இந்து. நான் கேட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ஆமாம். ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறியா? எடுத்துருக்கிறேன். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறியா? கீழ். அப்புறம் ஏன் நீ போய் சம்மதிக்கிற? என்னால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஜாப்பு. என்னவா மாப்பிள்ளை? விசுவாசம் போச்சா? காசை பார்த்தோன்னா, பணத்தை பார்த்தோன்னா பிசாசு பேசிட்டான். இது வரைக்கும் கஷ்டப்பட்ட ஸ்திரீயே இன்றைக்கி உன் கஷ்டமெல்லாம் மாறப்போகுது ஒரு கல்யாணத்தினால. பேசியிருக்கிறான் பிசாசு. ஒரே ஒரு கல்யாணத்தினால உன் கஷ்டமெல்லாம் என்னம்மா அவன் மருமகன் சம்பாதிச்சு இந்த அம்மா கொடுக்குற மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். மறுபடி கண்ணீர் விடித்து வரப்போகுது. என்னை வீட்டிலே சேர்த்த மாட்டேங்கிறாங்க, சோறு போட மாட்டேங்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு வரப்போகுது மறுபடியும். பிசாசு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ட, இது வரைக்கும் வருத்தப்பட்டுட்ட, இது வரைக்கும் பாரம் சுமந்துட்ட, இனி பாரு உன் வாழ்க்கையே மாறப்போகுது பாரு. சபைக்கு போய் நீ என்ன கண்ட, ஜெபம் பண்ணி என்ன கண்ட, வேதம் வாசித்து உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டாச்சு, இப்போ பாரு. உடனே சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய விசுவாசத்தை கெடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போய் உட்கார்ந்து திருமணம் செய்து கொண்டு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் பின்வாங்கி போகிறாங்க பாருங்க விசுவாசத்திலிருந்து. என்ன நன்மை உண்டாகும் அவங்களுடைய வாழ்க்கையில்? ஒரு நன்மையும் உண்டாகாது. சாத்தான் ஜெயிச்சிட்டான். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்பதை நம்ம அறிந்த பிறகு எல்லாரும் தீமைக்கு தான் போகிறாங்க, எல்லாரும் தீமையை தான் தெரிந்தெடுக்கிறாங்க, பாவத்தை தான் தெரிந்தெடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, பரபாஸ் நிற்கிறாங்க. ஜனங்க யாரை கேட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை கேட்டாங்களா? பரபாஸை தான் கேட்டாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பரபாஸ் இருந்தால் நமக்கு பணம் வரும், இயேசு கிறிஸ்து இருந்தால் ரட்சிப்பு தான் வரும். பணமா ரட்சிப்பா அப்படின்னா எல்லாருக்கும் என்ன வேணும்? யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இங்கே பக்கத்தில் ஒருத்தன் சர்ச்சை ஆரம்பித்து குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தான்னு சொன்னால் எல்லோரும் போயிடுவாங்க இங்கே இருக்கிறவங்களாம். ஏன்னா எல்லாருக்கும் என்ன வேணும்? பணம் தான் வேணும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அலையிலே வராது. யாருங்க உட்கார போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்து நான் என்னத்தை கண்டேன்? 10 ரூபா தராரா, எனக்கு ஒரு சோறு போடுறாரா? சோத்திரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டேன் டெடிகேஷனில். நிறைய மீதி ஆயிடுச்சு. பிரியாணினா நிறைய பேர் சாப்பிட்டு போயிருப்பாங்க. இட்லியே போட்டனால என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்டாங்க, அதையும் சாப்பிட்டாங்க. ஆனால் இதுவே பிரியாணி கறினா என்ன இருக்கும்? அட்டே பறந்துருக்கும். அது என்னைக்கு மீதியானதே சரித்திரமே இல்லை. வெஜிடேரியன்னால என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. சரி,
திடீர்னு யாரோ ஒருத்தர் சபை ஆரம்பித்து வாரம் பிரியாணி போடுறான், வாரம் கறி போடுறான், வர்றவங்களாம் 500 ரூபா பணம் கொடுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பித்து 1 மாதத்துல என்ன பண்ணிடுவான், சர்ச்சை ரொப்பிடுவான். ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி என்ன வேணும், பணம் தான் வேணும். அன்னைக்கு எல்லாரும் பரபாஸ் தான் தேர்ந்தெடுத்தாங்க, யாரும் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கல. இன்னைக்கு அதே போல விசுவாசத்திலிருந்து வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சாத்தான் பலவிதமான தந்திரங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறான். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, சாத்தானுடைய வலையில விழறாங்க. ஒன் பை ஒன் பொத்துன்னு அப்படியே எல்லாரும் விழுந்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தில் நிலைத்திருந்து இது சாத்தானுடைய காரியம் சொல்லி யார் அதை கரெக்டாக சென்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னும் விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சபைக்குள்ளே சாத்தான் மூந்துட்டான். எல்லா சபையும் பொதுவாக தான் சொல்கிறேன், சபைக்குள்ளே சாத்தான் மூந்துட்டான். ஒரு சில விசுவாசிகளால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் யார் சாத்தானுக்கு கிரியை செய்கிறா, யார் ஆண்டவருக்கு கிரியை செய்கிறான்னு. எத்தனையோ சர்ச்சஸில் பாருங்கள், சாத்தான் தான் உட்காந்துருக்குது அங்கே, ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் இங்கே ஓரமாக இருப்பாங்க. நிறைய சபைகளில் பிசாசை வஞ்சிக்கிற சாத்தான் என்ன பண்ணியிருக்குது, மக்களை வஞ்சிக்கிற சாத்தான் என்ன பண்ணியிருக்குது, சபைக்குள்ளே உட்காந்துருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம ஆவியில் தெளிவுள்ளவர்களாய் இல்லாவிட்டில், நம்மளுடைய ஆவியில் தெளிந்த புத்தி உள்ளவங்களா நாம் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த சாத்தான் விரிக்கிற வலையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளும் போய் விழுந்துடுவோம். நமக்கு வர சத்தியங்கள், நிறைய சத்தியங்கள் நமக்கு வருது. இன்றைக்கி வந்து பிரசங்கத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது. எங்கே வேணாலும் பிரசங்கம் கேட்கலாம், செல்ஃபோனில் கேட்கலாம், டிவியில் கேட்கலாம், மீட்டிங்கில் போய் கேட்கலாம், எங்கே வேணாலும் கேட்கலாம். அதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா அப்படின்னு சோதித்து பார்க்க வேண்டும். நிறைய ப்ராமிஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தீங்கன்னா, நான் இந்த சபையில் யாருக்கும் எந்த ப்ராமிஸும் பண்ணல, ஆனால் நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 3 மாதத்தில் கர்த்தர் உங்களை இப்படி கொண்டு போவார், அப்படி கொண்டு போவார், உங்களுக்கு பணமாக கொட்ட போகிறாரு, உங்கள் கடன் நல்லா அடைக்க போகிறாரு. என் கடன் வாங்குறப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டால் வாங்கினீங்க, வேலையே செய்ய வேண்டாம், ஆசீர்வாதமாக வரும் உங்களுக்கு, வீட்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா போதும், நோ ஒர்க் நோ பெயின் ஒன்லி பிளஸ்ஸிங். எப்படிங்க, ஒன்லி காட்ஸ் பிளஸ்ஸிங். அதையும் நிறைய பேர் கேட்டாங்க, போய் உட்காந்துக்கிறாங்க. எங்கேயுமே ஆண்டவர் வந்து நீங்கள் வேலை செய்யாமல் வீட்டில் உட்காருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த கர்ஸ் என்னன்னு சொன்னால், பாவத்தில் விழுந்ததுனால கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னால், நீ வேர்வையை சிந்தினால் மாத்திரமே உனக்கு என்ன வரும், ஆகாரம் வரும். ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் வேதனையை பட்டால் ஒழிய அவளுடைய குழந்தையை என்ன பண்ண முடியாது, பெற்றெடுக்க முடியாது. 2 பனிஷ்மெண்ட்டு. ஆம்பளைங்க போய் வேலை செஞ்சு வேர்வை சிந்தி தான் சாப்பாடு சாப்பிடணும். பெண்கள் பிரசவ வேதனையை பட்டு தான் என்ன பண்ணணும், குழந்தைய பெற்றெடுக்கணும். நம்ம மேலே விழுந்த 2 சாபம், இது சாபம். அப்போ நம்ம வேலையே செய்யாமல் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை மாற்றிடுவார், அது பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார், பெரிய இடத்துல கொண்டு போய் வைப்பார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. முதலாவது விசுவாசம், முதலாவது ரட்சிப்பு. ஆண்டவருடைய மகளாக மாறுங்க. என்ன கொடுப்பார் ஆண்டவர், நித்திய ஜீவன் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் சாகவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னார்ல சாத்தான், சொன்னான் நீங்கள் சாகவே மாட்டீங்க. ஆனால் எல்லாரும் மரணத்தில் விழுந்துட்டாங்க. இப்போது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு என்ன உண்டாகுது, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலை உண்டாகுது.
அது என்ன? நம்ம மரித்தாலும் மறுபடியும் பிழைக்கு போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பிரவேசிக்க போகிறோம். இதுதான் நமக்கு உண்டான மிகப்பெரிய ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிறது, வேலை செய்கிறது, கட்டுறது, எழுப்புறது, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக யாரும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நான் பெரிய ஆள் ஆகணுன்ட்டு சர்ச்சுக்கு வரேன் ஒரு விசுவாசி சொல்கிறது, நான் என்ன பண்ணணும்? பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சர்ச்சுக்கு வரேன். இவர் என்னைக்கு பெரிய ஆள் ஆகிறது? அப்போது ஆகலைன்னா என்ன பண்ணிடுவீங்க? ஆண்டவர் விட்டு போயிடுவீங்களா? வியாபாரிகளுக்கான விசேஷித்த ஜபம் வைக்கிறது தப்பு கிடையாது. வியாபாரிகள்லாம் கூப்பிட்டு சொல்லணும், ஒழுங்காக வியாபாரம் பண்ணுங்க, ஏமாத்தாமல் வியாபாரம் பண்ணுங்க, கிறிஸ்தவங்க மாதிரி வியாபாரம் பண்ணுங்க, உலகத்தா மாதிரி வியாபாரம் பண்ணாதீங்க, கிறிஸ்தவ மாதிரி வியாபாரம் பண்ணுங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, கரெக்டான பில் அமௌண்ட்டு போடுங்க. இப்போல்லாம் யாராவது சொல்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. எல்லா வியாபாரியும் கொட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் வியாபாரம் எல்லாம் பெருக பண்ண போகிறார், அது செய்ய போகிறார், இது பண்ண போகிறார், ஆஹா ஓவன்னு அடிச்சு விட்றது எல்லாத்தையும். நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லையா? அப்போ வியாபாரம் எப்படி வேணாலும் பண்ணலாமா? இப்போ உலகத்தால் இருக்கிறவங்க நமக்கு என்ன வித்தியாசம்? அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்? இந்த காலத்தில் கடைசி நாட்களில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிசப்ஷன் என்னன்னு சொன்னால், நம்மளை விசுவாசத்திலிருந்து நம்மை வழி விலகச் செய்வதற்காக ஏகப்பட்ட ப்ராமிசஸ் ஹீ இஸ் மேக்கிங் வித் யூ. உங்களோடு நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஏகப்பட்ட ப்ராமிசஸ் உங்களுக்கு காண்பித்து உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். யாரும் அதை பார்த்து ஏமாறவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். பணம் வரினாலும் பிரச்சனை இல்லைப்பா, நான் இன்னும் ஆண்டவரை ஆராதனை செய்வேன். எனக்கு உயர்வு கிடைக்கலினாலும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் ஆண்டவரை ஆராதனை செய்வேன். எங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியாக தான் இருப்போம், அவர் கீழ்ப்படிஞ்சு தான் இருப்போம். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இன்னும் ஆண்டவருக்கு எப்படி இருப்போம்? சாட்சியாக இருப்போம். செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார். அதினதின் காலத்தில் அதினதின் நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக செய்வார். அல்லேலூயா. நம்ம யாருக்கிட்டையும் போய் கெஞ்சணும், யார் காலில் விழணும், யாருக்கிட்டையும் உதவி கேட்கணுங்கிற அளவு கர்த்தர் நம்மளை விட மாட்டார். நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் சந்திப்பார், நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆனால் உலகத்தான மாதிரி உலகத்தில் இருக்கிற காரியங்களை அண்ணாந்து பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. அல்லேலூயா. அங்கே போனால் பணம் கிடைக்கும், இங்கே போனால் நகை கிடைக்கும், அங்கே போனால் வேலை கிடைக்கும், இவங்க கூட சேர்ந்தா பெரிய ஆளாயெல்லாம் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கலாம். இப்படியெல்லாம் போனால் சாத்தான் விரிக்கிற வரையில் எல்லாரும் போய் சிக்கிடுவீங்க. பாவம் என்பது நம்ம கண் முன்னாடி நிற்குது. உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, உங்கள் வீட்டுக்கு வெளியே சாத்தான் நின்றுட்டு இருக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணுறான்? சாத்தான் என்ன பண்ணிட்டுருக்கான்? நின்றுட்டுருக்கிறான். எப்படா இந்த விசுவாசி கூட பேசலாம், ஒரு 5 நிமிஷம் கிடைக்குமா? நீங்கள் சொல்லணும், நான் பிஸியாக இருக்கேன், ப்ரேயரில் பிஸியாக இருக்கேன், பைபிள் படிக்கிறதுல பிஸியாக இருக்கேன், சர்ச்சில் நடக்கிற ஜபத்தில் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு பிஸியாக இருக்கிற விசுவாசிகள்லாம் ஜெயிச்சிருவீங்க. யார் தூங்கிட்டு இருக்கிறீங்களோ, அல்லையில சொல்லுங்கள் பார்ப்போம், சோம்பேறியாக உட்காந்துக்கிறீங்களோ அவங்கிட்டலாம் சாத்தா என்ன பண்ணுவான்? நிறைய நேரம் இருக்குதுப்பா, ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்ககிட்ட உட்காந்து பேச ஆரம்பிப்பான். பேச 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 ஆண்டவர் மேலே இருக்கிற டிஸ்பிலீஃப், ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யா. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊழியர், கிறிஸ்தவ ஊழியர் பகிரங்கமாக
நான் வந்து இந்த பைபிளையும் இயேசு கிறிஸ்துவையும் விட்டுறேன், விலகிடுறேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் இருக்கான். ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். பிரசங்கம் பண்ணவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, வேத வசனத்தை பற்றி பிரசங்கம் பண்ணவன் பெரிய போதகர். அவன் வந்து ஒரு நாள் என்ன சொல்கிறான், இதெல்லாம் பொய், இதெல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் போயிடுறேன். எந்த அளவுக்கு சாத்தான் அவனுடைய வாழ்க்கையை வஞ்சித்து இருக்கிறான்னு பாருங்க. அவனுடைய விசுவாசம் எங்கே போச்சு, அவனுடைய ரட்சிப்பு எங்கே போச்சு. முதல் நாள் சாத்தனுடைய சத்தத்தை கேட்கும்போது ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும். ஆனால் அது பேச 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 நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எல்லாத்தையும் உடச்சிடுவான். கடைசியில் யாரையும் நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் சொல்கிறாருல்ல, இவர் மனைவியும் நம்ப மாட்டேங்கிறாரு, பிள்ளைங்களையும் நம்ப மாட்டேங்கிறாரு, பாஸ்திரியும் நம்ப மாட்டேங்கிறாரு, யாரையுமே நம்ப மாட்டேங்க. அந்த மாதிரி போயிடுவீங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வராது. எல்லாரையும் சந்தேகமாக தான் பார்ப்பீங்க. யார் சொல்கிற வார்த்தையிலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. எல்லாத்திலையும் சந்தேகப்பட்டு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு மெய்யாக தெரியாது. இதெல்லாம் சாத்தான் பண்ணுற வேலை. கடைசி நாட்களில் இதெல்லாம் சத்துரு பண்ணுவான். வீழ்ச்சி என்பது எங்கேயோ அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிசப்ஷனே எங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் எண்ட் டைம்ஸில் தான். கடைசி நாட்களில் தான் மிகப்பெரிய வஞ்சிக்கிற ஆவிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்றைக்குமே ஆண்டவர் மேலே மட்டும் நம்ம சந்தேகம் வரவே கூடாது. வசனத்தின் மேலே சந்தேகம் வரக்கூடாது, ஜபத்தின் மேலே சந்தேகம் வரக்கூடாது, ஆண்டவர் மேலே சந்தேகம் வரவே கூடாது. 10 வருஷமாக ஜபம் பண்ணேன், குழந்தை இல்லை, சாத்தான் பேசுவான். என்னன்னு பேசுவான், நீ இத்தனை வருஷம் ஜபம் பண்ணியே உனக்கு ஏதாவது நடந்துச்சா பார்த்தியா, என்னடா உன் ஜபம், என்னடா உன் வேத வாசிப்பு, சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இத்தனை வருஷம் 5000 ரூபா சம்பளத்திலே இருக்கிறியே, என்னடா உன் ஜபம், என்னடா உன் வேத வாசிப்பு, என்னடா உனக்கு உயர்வு, நீ சர்ச்சுக்கு போகிற பாஸ்டர் கூட வீடு கட்டிட்டாரு, இப்படியே பேசுவான். அல்லேலூயா. அடுத்த வாரம் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சாத்தான் இப்படி பேசுவான். நீ சர்ச்சுக்கு போறியே, அந்த பாஸ்டர் கூட வீடு கட்டிட்டாரு, நீ என்னைக்காவது கட்டியிருக்கிறியா? உடனே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமாம்ல, பாஸ்டர் வீடு கட்டி நல்லா இருக்கிறாரு, நம்ம இன்னும் என்னவா இருக்கிறோம், ஓட்டாண்டியாக இருக்கிறோம். கரெக்டு தானே இது? சந்தேகப்பட வைப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகத்தை ஏற்படுத்துவான். என்ன ஜபம், என்ன விசுவாசம், என்ன வேத வாசிப்பு, என்ன நீ எல்லாம் இப்படிலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நரகம் என்கிற பயம் இல்லை. நிறைய பேருக்கு என்ன இல்லை, யூ ஹாவ் 2 டெஸ்டினேஷன் இன் லைஃப், ஒன் இஸ் ஹெவன், அனதர் ஒன் இஸ் எர்த், அதாவது ஹெல்லு. முதலாவது பரலோகம், இன்னொன்று நரகம். 2 சாய்ஸ் தான் உனக்கு, 2 சாய்ஸ் தான். இன்னைக்கு நீ மரித்தால் ஒன்று பரலோகம், இன்னொன்று. ஆனால் நிறைய பேருக்கு நரகத்தை குறித்த பயம் இல்லை. ஆனால் பிசாசு அப்படி கொண்டு வந்துட்டான். என்ன சொல்கிறான், பாவம் என்பது யார் செய்யாததான் நீ செஞ்சிட்டு இருக்கிற. நிறைய ஆட்கள் விரும்பியே ஏற்றுக்கிறாங்கப்பா நரகத்தை. சரி, நாங்கள் நரகத்துக்கே போகிறோம். யார் நம்மால் சொல்கிறது, நரகத்துக்கு நான் தானே போகிறேன், உங்களுக்கு ஏன் அந்த கவலை, நான் போகிறேன், நீ போனால் தான் தெரியும் அங்கே எப்படி அலற போகிற, எப்படி கத்த போகிற, எப்படி அங்கே கொடுமை, எப்படி அங்கே எரிகிற அக்கினி உன்னை சுட்டெரிக்க போகுதுன்னு போனால் தான் தெரியும். இன்னைக்கு நீ போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் நீ விரும்பியே ஏற்றுக்கிற அளவுக்கு, விரும்பியே பாவம் செய்கிற அளவுக்கு பிசாசு சொன்ன மாற்றிட்டான்னு சொன்னான். எந்த அளவுக்கு நம்ம ஜனங்கள், நம்ம மக்கள் இந்த கடைசி காலத்தில் விழுந்து போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. நிறைய சந்தேகம், ஆண்டவரை பற்றின சந்தேகம், உபதேசத்தை பற்றின சந்தேகம், ஜெபத்தை பற்றின சந்தேகம், வேத வசனங்களை பற்றின சந்தேகம்.
இந்த வசனங்கள்லாம் சரித்திர புஸ்தகம் கிடையாது, வெறும் சரித்திர புஸ்தகம் கிடையாது. இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு அதுலேயே சந்தேகம் இருக்குது. பேருக்கு தான் கிறிஸ்தவங்க, பைபிளில் சந்தேகம் இருக்குது, வசனத்தில் சந்தேகம் இருக்குது, ஆண்டவரை பற்றின சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது. எப்படி ஏவாள் இடத்துல போய் சந்தேகத்தை விதைச்சானோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு சந்தேகத்தை விதைத்து கொண்டு இருக்கிறான் சாத்தான். அவனுக்கு எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் குடும்பம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இல்லை அடுத்த சாத்தானுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோன்னு சொன்னால் இருக்கிறதும் கொஞ்சம் இருக்கிற அந்த விசுவாசமும் விடிஞ்சு போயிடும். எழும்பி நிற்போம். அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். There will be time. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நிறைய காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார், விலக்கி வச்சிருக்கிறார். அந்த பக்கம் போகாதீங்க, அவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. டோன்ட் டச், டோன்ட் see, டோன்ட் ஹியர். பார்க்காத, பேசாத, கேட்காத. இப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கண்ட்ரோல் வச்சிருக்கிறார். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லூசிங் திஸ் கண்ட்ரோல், சாத்தானுடைய சந்தேக புத்தியினால், சர்ப்பத்தின் வஞ்சனையினால் நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கும் போது, அவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எடுத்து விடுவான். தேவன் உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் சாத்தான் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வான். எச்சரிக்கையாக இரு மகனே, எச்சரிக்கையாக இரு. கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கையாக இருங்க. கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உன்னிடத்தில் பேசுவது யார் என்று கவனமாயிரு. உனக்கு ஆலோசனை கொடுப்பது யார் என்பதில் கவனமாயிரு. உனக்கு புத்தி சொல்வது யார் என்பதில் கவனமாயிரு. நீ கவனமாயிராவிட்டால், இன்னைக்கு அநேகர் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லி பேச சொன்னார். நீங்கள் கவனமாக இல்லைன்னு சொன்னால் விழுந்து போயிடுவீங்க. அன்னைக்கு விழுந்து போனாங்க. பாவத்தை பார்க்கும்போது அற்புதமாக இருந்துச்சு, கண்களை அப்படியே ஈர்த்தது. உடனே அதை பறித்து புசித்து சாப்பிட்டால், தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தால். 2 பேரும் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அநேக விஷயத்திலேருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அநேக காரியமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், உங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம், இதிலேருந்து விலகி இருங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதில் கவனமாக இராவிட்டால், கவனமாக இல்லாமல் சாத்தான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் நிர்வாணிகள் என்பதை சாத்தான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருவான். கவனமாக இருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க. அவனுக்கு நேரம் கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சாத்தானுக்கு நேரம் கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணுறதில் பிஸியாக இருங்க, ஊழியம் பண்ணுறதில் பிஸியாக இருங்க, வேலை செய்வதில் பிஸியாக இருங்க. என்றைக்குமே உங்கள் மைண்டு அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதே போல் உங்களை இருதயத்தில் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, விலக்கி வைங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில் செய்வார். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. பிசாசு கொண்டு வருகிற எல்லா வஞ்சனையிலிருந்து எங்களுடைய மக்களை நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் பாதுகாக்கப்படணும், யாரும் விழக்கூடாது. நீரே எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்.
ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை நீர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். வழி நடத்துங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆமென். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையிட்டதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையிட்டதால். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றையே தொண்டு செய்யுவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றையே தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாலகனையே வரப்பெறும் நான் வரவேன் என்று சொன்னதா. தாய்த்தன் பாலகனையே வரப்பெறும் நான் வரவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.